ஸோ ஹாய் கைஸ், திஸ் இஸ் பரணிதரன் ஹியர். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எந்த டாபிக் பற்றி கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹவு டு கெட் பிளேஸ்ட் இன் 2024 அண்ட் 2025. ஸோ இந்த வீடியோ வந்து பேசிக்கலி வந்து யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 2023லேருந்து 2025 பேட்ச் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட் முக்கியமாக வந்து ஐடி ஜாப்புக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நானும் வந்து பார்த்தீங்கன்னா 2024 பாஸ்ட் அவுட் தான். ஸோ இப்போ நான் வந்து கரண்ட்டாக ஜாவா டெவலப்பர் அப்படிங்கிற ஒரு ஆஃபர் வச்சுருக்கேன். ஸோ அது எப்படி நான் வந்து பிளேஸ் ஆனேன், ஸோ இந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் இந்த ஜேர்னியில் என்னென்ன கற்றுக்கிட்டேனோ அதை உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்கிறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் கைஸ். ஸோ இந்த பிளேஸ்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆன் கேம்பஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கேம்பஸ் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆன் கேம்பஸில் இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2023 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஆன் கேம்பஸ் வர ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அவங்க என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஆன் கேம்பஸில் இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, ஸோ ஆன் கேம்பஸில் ஃபஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எஸ்பெஷலி யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சிஎஸ்சி அண்ட் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் சொல்கிறேன். ஸோ சிஎஸ்சி ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோடிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இப்போ படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் ரொம்ப எனக்கு இப்போ வரைக்கும் கோடிங்கே என்னான்னு தெரியாது அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் பைத்தான் படிக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் இப்போ தான் உங்களுக்கு வந்து ஆன் கேம்பஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பிகாஸ் இந்த ஆன் கேம்பஸ் வந்து நெக்ஸ்ட் இயர் February March வரைக்கும் இருக்கும் யூஸ்வலி. ஸோ நீங்கள் வந்து அது வரைக்கும் டைம் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து ஜாவாவே எடுத்து படிக்கலாம். பிகாஸ் ஜாவா அண்ட் சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பேசிக். ஓகேவா? ஸோ நீங்கள் சிஎஸ்சி அண்ட் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஜாவா தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் அது ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வீக் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, வர எல்லா கம்பெனிஸுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கேம்பஸ்க்கு 10 கம்பெனி வருது அப்படின்னா, அதில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 8லேருந்து 9 கம்பெனி கண்டிப்பாக கோடிங் ரவுண்ட் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் பேசிக் கோடிங் நாலேஜ்னாச்சும் உங்களுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட். ஓகே, ஸோ ஆப்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாமே படிச்சிருக்கணுமா அப்படிங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு பேசிக் ஆப்டிடியூட் நாலேஜ் மட்டும் இருந்தாலே போதும். நீங்கள் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டு ஈஸியாகவே கிளியர் பண்ணிடலாம். ஓகே, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்பெனிஸை ஃபஸ்ட்டு நீங்கள் செக்ரிகேட் பண்ணி ஆரம்பிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஹவு டு செக்ரிகேட்டே கம்பெனிஸ் ஆன் கேம்பஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறேன். ஸோ எப்படி வந்து கம்பெனிஸை செக்ரிகேட் பண்ணுறது ஆன் கேம்பஸில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து இந்த ஐடி அண்ட் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 90% வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ் தான் வரும். ஓகேவா? பட் அதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த ரோல். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆன் கேம்பஸில் ரோல் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி பேக்கேஜும் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி எந்த கம்பெனியும் சொல்ல மாட்டாங்க. மோஸ்ட்லி பேக்கேஜ் கூட சொல்லிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் வந்து ரோல் மட்டும் என்னன்னு உங்களுக்கு சொல்லவே மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து அந்த கம்பெனி ப்ரொஃபைல்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பிகாஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கம்பெனி அப்படின்னா உங்களுக்கு டெவலப்பர் ரோல் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா உங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ரோலில் போகிறனால உங்களுக்கு ஃப்யூச்சரில் எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இருக்காது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து யூஐயில் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா டெவலப்மெண்ட்லேயே இருக்கலாம், அப்படி இல்லைனா உங்களுக்கு டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரோல்ஸ் இருக்குது ஐடியில். கோடிங் மட்டும் கிடையாது. ஓகேவா? ஸோ உங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஸ்கில்ஸ் அதில் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சுக்கணும். ஓகே, ஸோ ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு உங்கள் ரெஸ்யூமில் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் 2-3 ப்ராஜெக்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆன் கேம்பஸில் இருக்க கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா செக்ரிகேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நான் எப்படி வந்து ப்ரிப்பரேஷன் எப்படி வந்து அந்த ஆன் கேம்பஸ் எக்ஸாம், ஆப்டிடியூட் எக்ஸாம் அண்ட் கோடிங் ரவுண்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ அந்த கம்பெனி பற்றி நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வரும். லைக் கிளாஸ்டோர், இந்தியா பிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த கோடிங் கொஷின்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து இது ரிப்பீட்டட் டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் வந்து பார்த்துட்டு போனாலே போதும், நீங்கள் வந்து 90% கிளியர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்காது. கம் டு ஆஃப் கேம்பஸ். ஸோ இப்போ கரண்ட்டாக ஆஃப் கேம்பஸில் வந்து 2024 அண்ட் 2025 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. ஸோ ஓகே, நமக்கு தான் அப்படி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்னோட ஜேர்னி எப்படிங்கிறத சொல்கிறேன். பிகாஸ் நானும் வந்து 2024 பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸாக. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கேம்பஸில் தான் கடைசியாக வந்து ஆஃபர் வாங்கியிருக்கேன். அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அந்த ஆன் கேம்பஸில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நான் ஒரு 20-25 கம்பெனிஸ் வரைக்கும் நான் வந்து அப்ளை பண்ணியிருப்பேன். அதில் வந்து நான் வந்து ஒரு 5 to 6 கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுண்டு கிளியர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரவுண்டுக்குலாம் போயிருக்கேன்.
ஸோ பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10 கம்பெனிஸில் நான் வந்து ஆப்டிடியூட் ரவுண்டை கிளியர் பண்ணல. அதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஆப்டிடியூடில் அவ்வளோ நாலேஜ் கிடையாது. ஓகே. ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த ஒரு ரிசெஷனில் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே இல்லாமல் ரொம்ப ஜாலியாக உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ முக்கியமான ரீசன் அது ஒன்று. அண்ட் தென் நான் வந்து ரொம்ப இதுவாக இருந்துட்டு சில கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வரும் பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீசனாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் நான் வந்து அக்டோபர் மந்த்துக்கிட்ட நான் வந்து ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு அட்டென்ட் பண்ண கம்பெனிலே வந்து எனக்கு ஆஃபர் கொடுத்தாங்க. ஸோ அந்த கம்பெனியில் நான் வந்து ப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எனக்கு எங்கள் கேம்பஸ் பாலிசி படி வந்து பார்த்திங்கன்னா, மற்ற கம்பெனிஸ் வந்து அப்ளை பண்ணணுன்னா இப்போ இருக்கிற கரண்ட் பேக்கேஜை விட இன்ட்டு 2 போட்டால் அதிகமாக ஆகணும். ஸோ அப்படி இருக்கிறதுனால என்னால் மற்ற கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் 2 கம்பெனிஸ் அட்டன் பண்ணேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அசென்ச்சர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டிசிஎஸ். ஸோ டிசிஎஸ் வந்து உங்களுக்கே தெரியும், டிசிஎஸ் என்கியூடி எழுதி நான் வந்து அங்கே ஒரு ஆஃபர் வாங்கினேன். பட் அசென்ச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து கடைசி ரவுண்ட் வரைக்கும் போயிட்டு நான் கரெக்டாக வந்து ஹச்ஆர் ரவுண்டில் ரிஜெக்ட் ஆகிட்டு வந்துட்டேன். அது ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிசிஎஸ். ஸோ டிசிஎஸ்ல என்கியூடியில் நான் கிளியர் பண்ணிவிட்டு டிஜிட்டல் இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருந்தாங்க ஆன் கேம்பஸில். ஸோ டிஜிட்டல் இன்டர்வியூக்கு போயிட்டு நான் வந்து 2 வீக்ஸ் கழிச்சு எனக்கு ரிசல்ட் வந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் அட்டென்ட் பண்ணது டிஜிட்டல், பட் அவங்க எனக்கு கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் நிஞ்சா தான் கொடுத்தாங்க. ஸோ எனக்கு அது ஒரு மாதிரி இருந்துச்சு, டிசிஎஸ் நிஞ்சா கொடுத்தது. ஸோ அதனால் நான் வந்து அந்த ஆஃபர் வேணாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு திங். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச டிசிஎஸ் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பிப்ரவரி தான் வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் 2 months தான் எனக்கு வந்து எண்ட் செமஸ்டர் எக்ஸாம் இருந்துச்சு. ஸோ நான் செமஸ்டர் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு அதுலேயே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நடுவில் எனக்கு ஒரு இந்த 2 months பீரியட்லேயே எனக்கு கடைசி மாதம் வந்து ஃப்ளட்டர் டெவலப்பருக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு கம்பெனியில். ஸோ அந்த இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட 4 months இருந்துச்சு. அந்த 4 months டைம் பீரியடில் நான் இன்டர்ன்ஷிப்பை பார்த்துட்டு இருந்தேன். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஜாவா டெவலப்பர் ரோலுக்கு அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படி அப்ளை பண்ணிட்டு இருக்க போது எனக்கு வந்து சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து ஆஃபர் கொடுத்தாங்க. ஸோ இட்ஸ் பேசிக்கலி ஜாவா டெவலப்பர் ரோல். ஸோ அவ்வளோதான். ஸோ இது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ளேஸ்மெண்ட்டுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா, கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். பட் அவ்வளோ கஷ்டம்லாம் பண்ணல. பிகாஸ் எனக்கு பேசிக்கலி நான் வந்து கிட்டத்தட்ட 4 yearsஸாக வந்து ஜாவாவில் இருக்கேன். ஸோ எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு அந்த ரவுண்ட்ஸ்லாம் கிளியர் பண்ணுறது. நீங்கள் எப்படி வந்து ஆஃப் கேம்பஸில் ப்ளேஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு சில விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ இப்போ என்ன தான் வந்து ஐடி ரிசெஷனில் இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து ஐடியில் தான் நீங்கள் உள்ளக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஐடியில் இருக்கிற எந்த ரோலுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கணும். ஓகே. அது மேபி வந்து உங்களுக்கு யூஐ பிடிச்சிருக்கலாம், இல்லைனா டெவலப்மெண்ட் பிடிச்சிருக்கலாம், அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து டேட்டா அனலிஸ்ட் அந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாரி உங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்கில்ஸ் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து யூடியூப் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம், யூடமி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்மில் அதுக்கு சம்மந்தமான அட்லீஸ்ட் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் இல்லைனா அதனாச்சும் படிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்டை வந்து நீங்கள் பண்ணிட்டு உங்களோட ரெஸ்யூமில் ஃபஸ்ட்டு அதை ஆட் பண்ணிக்கணும். ஸோ ரெஸ்யூமில் ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் கம்பெனிக்கு அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இது படிச்சுட்டு இருக்க போதே சைமல்டேனியஸாக வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நாக்குரி அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. நாக்குரி, கிளாஸ் டோர்னு சொல்லிட்டு நிறைய வெப்சைட் இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களோட ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் கம்பெனி ஷார்ட் லிஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நாக்கூர்லேருந்து நோட்டிஃபிகேஷன் அதாவது இருக்கிற எல்லா கம்பெனிஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ரெஸ்யூம்னு கொடுத்துறீங்க. ஸோ அப்படி கொடுத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் ப்ளேஸ் ஆக மாட்டீங்க. ஓகே. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ரெஸ்யூம் நீங்கள் எதில் உங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கம்பெனிஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நீங்கள் அதுக்கு தான் சென்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் தேவையில்லாமல் வந்து டெவலப்மெண்ட் நீங்கள் வந்து டேட்டா அனலிஸ்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு டேட்டா அனலிஸ்ட் தான் பிடிக்கும், பட் எனக்கு டெவலப்பர் ரோல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணால் கூட உங்களால் அந்த இன்டர்வியூவை ஃபஸ்ட்டு கிராக் பண்ண முடியாது. பிகாஸ் உங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டேட்டா சயின்ஸில் மட்டும்தான். ஓகே. பட் நீங்கள் வந்து அப்படியே நான் வந்து கிளியர் பண்ணி உள்ளக்க போயிட்டேன் அப்படின்னா கூட உங்கள் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டேட்டா சயின்ஸில் இருக்கனால நீங்கள் டெவலப்மெண்ட்டில் வேலை பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்களோட க்ரோத் பொட்டன்ஷியல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கு தான் நான் சொன்னேன். தென் நீங்கள் வந்து கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு
10 to 20 கம்பெனிஸ்னாச்சும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கணும். ஓகே, ஸோ அப்படி இருந்தால் தான் அட்லீஸ்ட் அதுலேருந்து ஒரு கம்பெனினாச்சும் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு மெசேஜ்னாச்சும் வரும் மெயிலில், இந்தமாரி நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்களா இல்லை ஷார்ட் லிஸ்ட் ஆகலான்னு சொல்லிட்டு நீங்கள் 20 கம்பெனிக்கு அப்ளை பண்ணால் அதுலேருந்து ஒரு கம்பெனிலேருந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். அந்தமாதிரி நீங்கள் கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2024 2025 பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் இயர் கூட இல்லை, இன்னும் 6 months தான் இருக்குது. இந்த 6 monthsல திரும்பி பாஸ்ட் அவுட்டாக வெளில வர போகிற 2023 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸோட நீங்கள் வந்து காம்பரேட் பண்ணணும். ஸோ அப்படி இருக்க போது உங்களோட ஸ்கில்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நின்று பேசும், இல்லைனா கொஞ்சம் கஷ்டம் தான். பிகாஸ் நீங்கள் டைம் போக போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்படிஷன் ஹெவி ஆகிட்டே இருக்கும். பிகாஸ் நீங்கள் வந்து ஃப்ரெஷர் தான். நீங்கள் என்ன தான் வந்து 2025 பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் எந்த கம்பெனி வேலை பார்க்காத வரைக்கும் உங்களை ஃப்ரெஷராக தான் எல்லோரும் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்க போது உங்களோட ஸ்கில்ஸ் மட்டும்தான் அந்த ரெஸ்யூமில் எப்போதுமே தனியாக காட்டும். ஓகேவா கைஸ்? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ், பை.